அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம ஆப்ஷன்ஸ் டேபிளுக்கு உண்டான கட்டண பயிற்சி நவம்பர் 30ஆம் தேதி துவங்க இருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. அதே போல் நம்மளை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கும்போது நீங்கள் மார்க்கெட்டை அப்சர்வ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் கட்டண பயிற்சியில் இணையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. அப்போ உங்களுடைய வேலை நேரம் கண்டிப்பாக சிலருக்கு காலையில் இருக்கும். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் உங்களால் மார்க்கெட்டை பார்க்கவே முடியாது. அப்போ அந்த பார்க்கவே முடியாது அப்படிங்கிற இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஹிண்ட்டை நீங்கள் அப்சர்வ் செய்யக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அப்படி இல்லாதவங்க நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இணையிறத தவிர்த்துடுங்க. ஏன்னா நம்ம கட்ட வரைபடம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதே கிடையாது. அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய குறிப்புகளை தான் நீங்கள் பார்த்து அப்சர்வ் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதில் நம்மளுக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் மீட்டிங் பாயிண்ட், காமன் ஏரியா, இதெல்லாம் நீங்கள் சந்தை நேரத்தில் நான் கொடுக்கக்கூடிய குறிப்புகளை பார்த்து நீங்கள் அப்சர்வ் செஞ்சால் மட்டும்தான் இதையெல்லாம் உங்களால் முக்கியமாக தெரிஞ்சிக்கவே முடியும். அடிப்படையே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். மற்றபடி இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் அதை நான் சொல்கிற குறிப்புகளை பார்த்து உங்களால் தெரிஞ்சிக்கவே முடியாது. அதே போல் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போங்க, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயமே நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இருக்காது. அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நாங்கள் பின்பற்றி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம கொடுக்க மாட்டோம். நீங்களாக ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய திறன் இருந்தால் நீங்கள் கலந்து கொள்ளலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆனது. கேப் அப் ஆனதுக்கப்புறம் சந்தை நிகழ்வு நம்ம இப்போ இன்றைக்கி கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் இல்லாத சூழ்நிலையில் எப்படி இருந்திருக்குமோ அதே சூழ்நிலை தான் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சுது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 85% நமக்கு சைடுவேல் இருக்கும். மார்க்கெட் மேல்போக்கு அப்படிங்கிறது ஒரு 5% தான் இருக்கும். 15% கீழ்முகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி கேப் அப் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் இன்றைக்கி நிகழ்ந்தது. அப்படி நிகழாமல் ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்திருந்தாலும் இதுதான், இந்த மாதிரி தான் மார்க்கெட் இருந்திருக்கும். ஏன் என்று நம்ம சொன்னோம்னா அதற்குண்டான ஒரே ஒரு பதில் நேற்று ப்ரீமியமே கரையில், டிகேவே நடக்கலை அப்படிங்கிற நேற்று மீன்ஸ் நேற்று விடுமுறை அப்படின்னு சிலருக்கெல்லாம் தோணும். நம்ம எப்போவுமே நேற்று அப்படின்னு சொன்னால் கடந்த வர்த்தகத்தை தான் நேற்று அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அப்போது அந்த டிகே ஏற்படல. அப்போ அந்த டிகே எப்படி இன்னைக்கு இருந்தது அப்படிங்கிறத இப்போ முதல்ல நம்ம பார்த்துடலாம். நேற்று மார்க்கெட் எங்கே முடிஞ்சாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துடணும். 23,900. இப்போ சொல்கிறேன் நேற்று அப்படிங்கிறது கடந்த வர்த்தகத்தை நான் குறிப்பிடுறேன். $22,900 போட்டு 23,900 போடணும். $192 $205. அப்போ அதாவது இதில் கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் புட் ஆப்ஷனோட பார்க்கும்போது புட் ஆப்ஷன் பிரீமியம் அதிகம் போது நம்மளுக்கு 23 இது எவ்வளோ 13 புள்ளிகள். அப்போது 887 அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்காங்க. அப்போ ஏடிஎம்மோட ப்ரைஸ் நம்மளுக்கு 192 205 இருந்திருக்கு. இது இன்றைக்கி பாருங்கள், $24,300. இதோட ப்ரைஸ் பாருங்கள் 134 138. நேற்று எவ்வளோ இருந்திருக்கு, 190 205 அப்படி இருந்தது. இன்றைக்கி என்னவா மாறி இருக்குது, 134 ரூபா. அதாவது 190 குறைந்தபட்சம்னு போட்டாலும் கூட இது 134 குறைந்தபட்சம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 60 ரூபா நம்மளுக்கு டிகே இன்னைக்கு நடைபெற்றிருக்கு.
இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ ஸ்லோ டவுனாக இருந்தது காரணமே அந்த டிகேவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மார்க்கெட் ஏற்ற இறக்கம் பண்ணி நம்மளுக்கு இந்த டிகேவை ஏற்படுத்தி உள்ளார்கள். இப்போ பார்க்க போனால் மார்க்கெட் வந்துட்டு ஒன்றும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் திடமாக தெரிஞ்சுக்கலாம். 24,300 கால் ஆப்ஷன் ரூபாய் 24,500 புட் ஆப்ஷன் 264 ரூபா 24,050. அப்போது சந்தை அதிகமாக நம்மளுக்கு 24,000 இருந்து 24,500க்குள்ளே இருக்கிறதுக்கு அதிகமாக விருப்பப்படுவாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. என்ன வேணாலும் நடக்கலாம். இருந்தாலும் இதனுடைய பார்வையை பார்க்கும்போது ரெண்டு பேர்த்தோட க்ளோசிங்குமே 130 ரூபாய் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 24,430, இந்த பக்கம் 24,170. அது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கப்படுகிறது. இம்ப்ளைட் வால்யூட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இம்ப்ளைட் வால்யூட்டி கால் சைடு வந்துட்டு 16, புட் சைடு ஒரு 15. ரெண்டு பக்கமே ஓரளவுக்கு ஈவனாக தான் இருக்கிறாங்க. இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்டில் வந்துட்டு இன்னும் கால் சைடு தான் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறாங்க. இது சந்தையோட தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை நம்ம கூர்ந்து கவனிக்கலாம். பேங்க் நிஃப்டி நவம்பர் 27 இந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு முடியுது. இதோட நேற்றைய க்ளோசிங்கை நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். நேற்றைய க்ளோசிங் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51,050 அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு இருந்திருக்காங்க. ஒரு 51,100 அப்படிங்கிறதும் கூட எடுத்துக்கலாம். இதற்கு உண்டான தொலைவு பார்த்தீங்கன்னா 399 ரூபாய் டு 436. அப்போ இன்றைக்கி இப்போ முடிஞ்சிருக்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை செக் பண்ணிக்கலாம். ₹282. அப்போ இது எவ்வளோ தூரம் டிகே ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ₹282 இருக்காங்க. இதே 51,100 பாருங்கள். இந்த ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ப்ரைஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 282. இங்கே எவ்வளோ இருந்திருக்காங்க நம்மளுக்கு? ₹400 டு 436. அப்போ எவ்வளோ தூரம் குறைச்சிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 400 எடுத்துகிட்டு 282னா 120 ரூபா ப்ரீமியம் டிகே இருக்குது. இன்றைக்கி கால் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் உயர்ந்திருந்தாலும் ப்ரீமியம் அவ்வளோக்கா கொடுக்காததுக்கு முக்கிய காரணம் டிகே அப்படிங்கிறத எளிதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ நம்மளுக்கு 52,000 நேற்று வந்து 51,000 கால் 51,000 புட்டை நம்மளுக்கு ஸ்ட்ராடல் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி 52,000 புட் 52,000 கால் கொடுத்துருக்காங்க. அடுத்து 52,200 கால் 52,100 கால் 52,500 கால் 53,000 காலெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கால் ஆப்ஷனில் கொடுத்தனால 52,000 பேஸ் பண்ணிட்டாங்க. 52,000 பேஸ் பண்ணி இந்த கால் ஆப்ஷன் அனைத்துமே நாளை தினம் வந்து பாசிட்டிவிட்டி மீன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மட்டும்தான் மார்க்கெட் வந்துட்டு மேல் நோக்கி இருக்க முடியும். 52,000 பேஸ் பண்ணிட்டாங்க. 52,000 கீழே வர்த்தகமாகக்கூடாது. 52,000 கீழே வர்த்தகமானால் அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இப்போ நம்மளுக்கு 200 ரூபா வச்சுருக்கறனால 51,800 அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக பார்க்கக்கூடும். இப்போ இந்த 52,000 பேஸ் பண்ணும்போது 52,000 ரெண்டு பேர்த்தோட ஹையுமே 500 600ங்கும்போது புட் ஆப்ஷன் வந்துட்டு 51,400, இவங்களது 500ங்கும்போது 52,500. இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கப்படுகிறது. இம்ப்ளைட் வால்யூட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இம்ப்ளைட் வால்யூட்டி நம்மளுக்கு வந்துட்டு கால் சைடு 18, புட் சைடு 18. இம்ப்ளைட் வால்யூட்டி நல்லா இருக்குது. அதனால் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். டைம் வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ டைம் வேல்யூ அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 52,200 மார்க்கெட் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டா நம்ம ஒரு 400 பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த 400 பாயிண்ட்டுக்கு எப்படி டைம் வேல்யூ இருக்குன்னு. இதில் 394, இவங்க 401.
795. அப்போ கிட்டத்தட்ட 395 ரூபா, அதாவது டபுள் த 400 ரூபா இருக்க வேண்டிய ப்ரீமியம் வந்து 395 இருக்கிறாங்க. அப்போ டபுள் த ப்ரீமியம் இருக்காங்க. 195, இவங்க 198, 393. அப்போ இது வந்துட்டு என்ன ப்ரீமியம் இருக்கணுமோ அந்த ப்ரீமியம் வந்துட்டு 400 ரூபாய் இருக்கணும். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்காங்க? 795 ரூபா இருக்காங்க. நியர்பை டபுள் இருக்காங்க. அதனால் அதற்குண்டான மொமெண்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பார்த்து கொள்ளுங்கள். சந்தையில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியத்தோட கால்குலேஷன்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியில் 52,000 காலில் இருக்குது. அதுக்கு அடுத்து ஹியூஜாக பார்த்து நம்மளுக்கு 52,000 காலை விட 52,500 கால் சற்று குறைவு தான். அதற்கப்புறம் பார்த்து நம்மளுக்கு 53,000 காலில் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 52,000 புட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் 51,500 புட்டில் இருக்காங்க. $51,000 புட்டில் இருப்பாங்க. அப்போ எல்லாமே 500 பாயிண்ட்ஸில் அதிகமாக இருக்குது. இப்போ ஈவனாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 52,000 புட் ஆப்ஷன்லேயும் 52,000 கால் ஆப்ஷன்லேயும் சரிசமமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அதனால் இது ஒரு நடுநிலையாக இருக்க போது இதை உற்று கவனித்து அதற்கு தகுந்த மாதிரி 52,000 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து முடிவெடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.